வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கண்ணாமூச்சி சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஊர்மிளாவுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சல் பரவி கொண்டிருந்தது. அவளது கை கடிகாரத்தில் 6 மணிக்கு இன்னும் 10 நிமிடங்களே இருந்தன. 5:30 மணிக்கெல்லாம் டான் என்று ஆஜராகிவிடும் வழக்கமுள்ள அவன் இன்னும் வராதது அவளுள் எரிச்சலை கிளர்த்தியதில் வியப்பில்லைதான். அவர்களின் மாலை நேர சந்திப்புகளில் அவள் என்றுமே தாமதித்து வந்தது கிடையாது. அவன்தான் பல தடவைகள் தாமதமாக வந்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டு ஏதாவது காரணம் சொல்வான். பெரும்பாலும் அந்த காரணம் அலுவலகத்தில் வேலை மிகுதியால் கிளம்ப தாமதமாகிவிட்டது என்பதாகத்தான் இருக்கும். அது ஒரு நியாயமான காரணமாகவே இருந்தாலும் ஊர்மிளா அதை லேசில் ஏற்க மாட்டாள். என்றும் அவன் அதே காரணத்தை தான் சொல்வான் என்றே அவள் நினைத்தாள். அந்த காரணத்தை ஏற்க மறுத்த அவள் முகத்தை தூக்கி வைத்து கொள்ளும் போதெல்லாம், நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி சிணுங்குற? நான் எதுக்கு பொய் சொல்லணும்? உன்னோட ஆபீஸ் மாதிரியா என்னோடது என்று நந்தகுமார் சிரிப்பான். அவளது சூடு தணிய ஐஸ்கிரீம் வாங்கி தருவான். அதன் பிறகு அவளும் சமாதானமாகி விடுவாள். அடிக்கடி நடக்கும் இந்நிகழ்ச்சியை பற்றி நினைத்து மனதுள் சிரித்தபடியே அவள் தலையை உயர்த்திய போது நந்தகுமார் சற்று தொலைவில் மிக விரைவாக வந்து கொண்டிருந்ததை பார்த்தாள். முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அவனுடன் சண்டை போட தயாரானாள். நந்தகுமார் அவளை பார்த்து சிரித்தபடியே, வெரி வெரி சாரி மேடம், ரொம்பவும் கோபமா இருக்கீங்களா என்று கிண்டலாய் பன்மையில் பேசியபடி அவளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டான். வழக்கம் போல் காலணிகளை கழற்றி பக்கத்தில் போட்டான். என்ன ஆபீஸ்ல வேலை, அதானே சொல்ல போறீங்க என்று எரிச்சலாய் வினவிய அவளை பார்த்து சிரிப்பு அகலாத முகத்துடன், ஆமா ஊர்மி, அதேதான், என்ன செய்ய என்று சொல்லிவிட்டு அவன் கடலை பார்த்தான். சட்டென்று அவனது முகத்தில் ஒரு தீவிரம் குடிகொண்டது. முகத்து சிரிப்பு மறைந்து விட்டிருந்தது. புருவங்கள் உயர்ந்து நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றியிருந்தன. என்ன யோசிக்கிறீங்க? வரப்பு சிரிச்சுக்கிட்டே வந்தீங்க, திடீர்னு என்ன என்று கேட்ட அவளுடைய சொற்களை மனதில் வாங்காதவன் போன்று அவனது பார்வை கடல் அலைகளை வெறித்து கொண்டிருந்தது. அவன் சில நொடிகள் போல பதில் கூறாதிருப்பின், வரப்ப நான் சிரிச்சுக்கிட்டே வந்தது இயல்பான சிரிப்பில்ல, வரும்போதே உன்ன மாதிரி உம்முன்னு மூஞ்சிய வச்சுக்க வேண்டாமேன்னு தான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்தேன் என்றான். ஏங்க என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்றவள் திடீரென்று ஞாபகம் வந்த அவசரத்துடன், பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன் கேக்குறதுக்கு. உங்க தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தவங்க என்ன சொன்னாங்க என்றாள். அவனை பார்த்ததுமே ஆவலாய் கேட்டிருந்திருக்க வேண்டிய கேள்வியை தாமதித்து கேட்ட குற்ற உணர்ச்சி அவளது குரலில் வெளிப்படையாய் தெரிந்தது. இப்பவாச்சும் நினப்பு வந்துச்சே என்று அவன் சற்றே கிண்டலாகவும் அதிருப்தியுடனும் கேட்டுவிட்டு பேசாதிருந்தான். மறந்து போயிடுச்சுன்னு உண்மையை சொல்லிட்டேன் இல்ல, அப்பால எதுக்கு கோபம்? சரி சரி சொல்லுங்க, என்ன முடிவாச்சு? என்ன முடிவு? எப்பவும் வரதட்சணை, நகை, இந்த மாதிரியான 2 தான் பிரச்சனையா இருக்கும். இந்த தடவை வேற மாதிரி பிரச்சனை. ஊர்மிளா நிமிர்ந்து கொண்டாள். அப்படின்னா? சுண்டல்காரர் வந்தார். ஒண்ணும் வேணாங்க இன்னைக்கு என்று அவன் சொல்லி அவரை அனுப்பிவிட்டதில் இருந்து அவனது சோர்ந்த மனநிலையை ஒருவாறு அவளால் யூகிக்க முடிந்தது. அவன் பேசப் போகிற விஷயம் இனிப்பானதன்று என்று திட்டமாய் தெரிந்துவிட்டது. சொல்லுங்க நந்து, என்ன நடந்துச்சு? புவனாவை பார்க்க வந்தவங்க பெருசா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என் தங்கச்சி ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல? ஓரளவுக்கு பொருந்ததுன்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் பொண்ணு பார்க்கவே அவங்க வந்தாங்க. ஆனா பொண்ணை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அந்த குத்தம் பயனில்லாம போயிடுமாம். அதனால அவள் விழிகள் விரிவு கொண்டன. புரியலையா? புரியுது, இருந்தாலும் உங்க வாயால முழுசா சொல்லுங்க. அந்த பையனோட தங்கச்சிய நான் கட்டணுமாம். வரதட்சணை, நகை நட்டுங்க, இந்த 2 முக்கியமான ஐட்டங்களும் அவங்கவங்க வசதிப்படி கொடுத்தா போதுமாம்.
இல்லாட்டி வரதட்சணை பொறுத்த மட்ல அதை 2 தரப்புமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்க வேணாமாம். அதனால எங்க வீட்ல எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஊர்மிளா அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாளே தவிர முகத்தில் எந்த உணர்ச்சியையும் அவள் வெளிப்படுத்தியதாக அவனுக்கு தெரியாததால் அவன் வியந்து அவளை பார்த்தான். என்ன ஊர்மி, பேசாம பார்த்துட்டு இருக்க? நீங்க இன்னும் பேசி முடிக்கலையே, அதான் பார்த்துட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. அப்புறம்? அப்புறம் என்ன வந்தது அப்புறம்? விஷயம் எங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் குஷிப்படுத்திடுச்சு. எங்க வீட்டு பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கும், நல்ல சிவப்பு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு பீத்தினாங்களா. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தலை கால் புரியல. அவங்களுக்கு தலை கால் புரியாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க சமாச்சாரம் என்ன, அத சொல்லுங்க முதல்ல. அவன் திகைத்து போய் அவளை விழிகள் விரித்து பார்த்தான். சற்று பொறுத்து, எனக்கும் தலைகால் புரிஞ்சிருக்காதுன்னு சொல்ல வர்றியா என்றான். நான் அப்படி எதுவும் நினைக்கல, சொல்லவும் வரல. அவங்க திட்டத்துக்கு உங்க ரியாக்ஷன் என்னன்னு தான் கேக்குற. ஊர்மி, உங்ககிட்ட நான் மனசு விட்டு பேசணும். பேசுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? எதுவானாலும் உள்ளது உள்ளபடி பேசிடுங்க, அதுதான் எப்பவுமே நல்லது. வேற ஒண்ணுமில்ல, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இத்தனை நாள் கழிச்சு வரும் போல இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஊர்மி. அப்படின்னா? என்ன கேள்வி இது ஊர்மி? நான் தான் குழப்பமா இருக்குன்னு சொன்னேன் இல்ல, அப்படின்னான்னு கேக்குறியே, இது ஒரு கேள்வியா? நான் கேட்டது கேள்வி இல்லாம பின்ன வேற என்ன? குழப்பம்னா என்ன குழப்பம்? என்ன எண்ணம் உங்க மனசுல ஓடுது? எதனால குழப்பம்? இதெல்லாம் எனக்கு விவரமா தெரிய வேணாமா? குழப்பம்னு பொத்தாம் பொதுவா ஒரு வார்த்தையில சொல்லிட்டாப்ல ஆயிடுச்சா? விவரமா பேசுங்க நந்தா. நந்தகுமாரின் தலை தாழ்ந்து கொண்டது. என்னோட நிலைமையில உன்னை வச்சு யோசிச்சியானா என்ன குழப்பம்ங்கிறத நீயே புரிஞ்சுப்ப. சரி, நான் புரிஞ்சுக்க முடியாத மக்குன்னு வச்சுக்கிட்டு உங்க குழப்பத்தை தெளிவுபடுத்துங்களேன். அது முடியாதா என்ன? அவன் சில நொடிகளுக்கு கடற்கரை மணலை அலைந்த பின் தலையை உயர்த்தி அவளை பாராமலே, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஊர்மி, என் குழப்பமே அதுதான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ஊர்மி என்றான். சரி இருக்கட்டும், ஆனா என்னோட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லல. அவங்க திட்டத்துக்கு உங்க ரியாக்ஷன் என்னன்னு கேட்டேன் இல்ல, அதுக்கு நீங்க சரியான பதில சொல்லவே இல்ல. அவங்களோட திட்டத்துக்கு நீங்க ஒத்துக்குவீங்கங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்லாட்டி மௌனமா இருந்தீங்களா? இல்லாட்டி இந்த ரெண்டுமே இல்லாம யோசிக்க அவகாசம் கேட்டீங்களா? என்ன செஞ்சீங்க? அவள் எழுப்பிய கேள்வியில் ஓர் ஆணித்தரமும் அழுத்தமும் இருந்தனவே தவிர குரலில் வருத்தமோ அதிர்ச்சியோ புலப்பட்டதாக அவனுக்கு தோன்றாததால் அவன் மேலும் வியந்து போய் அவளை பார்த்தான். என்ன ஊர்மி, இம்புட்டு அமைதியா, ஒரு பதற்றமே இல்லாம கேள்வி மேல கேள்வியா கேக்குற? நான் அமைதியா இருக்கனா பதற்றம் இல்லாம இருக்கேனாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. அப்புறம் என்ன பத்தி நீங்க தாராளமா விமர்சிக்கலாம். அதான் சொல்லிட்டனே ஒரே வார்த்தையில, மனசுல ஒரே குழப்பமா இருக்குன்னு, என்ன செய்யறதுன்னே தெரியல. அவங்க திட்டத்துக்கு நீங்க ஒத்துக்குவீங்கங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்களான்னு கேட்டேன் இல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, நான் எதுவும் சொல்லல. மௌனமா எதுவும் சொல்லாம இருந்துட்டீங்க, சரியா? ஆமா. அப்ப மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு தானே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அது எப்படி? அவங்களுக்குள்ளேயே சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க, என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. அவங்க பேசினது கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் தான், அதுக்காக நீங்களும் அவங்க பக்கத்துல தானே இருந்தீங்க. இருந்ததான், பக்கத்துல இருந்தது மட்டும் வச்சு, மௌனமா இருந்ததையும் வச்சு எனக்கு அதுல சம்மதம்னு அவங்களாவே முடிவுக்கு வந்துடலாமா? சரி, அப்படியே இருக்கட்டும். உங்க மனசுல குழப்பம்னு சொன்னீங்கல்ல, என்ன குழப்பம்? இந்த இக்கட்டான விஷயத்துல நான் என்ன சொல்லணும், என்ன செய்யணுங்கிற குழப்பம்தான். வேற என்னவாம்? உனக்கு எல்லாத்தையும் விலாவாரியா சொல்லணும். அவசியமில்ல நந்து, அப்ப நான் கிளம்புறேன் என்ற ஊர்மிளா தனக்கருகே மணலில் கிடந்த செருப்புகளை மாட்டிக்கொண்டு எழுந்து நின்றாள். ஏய், என்னது? எதுக்கு கிளம்புற? இன்னும் நாம் அதை பத்தி பேசவே இல்லையே. என்ன பொறுத்த மட்டும் பேசி முடிச்சாச்சுன்னு தான் இப்ப நான் கிளம்புறதுக்கு ஒரே அர்த்தம். எனக்கு உங்க மாதிரி எந்த குழப்பமும் கிடையாது. வெட்டு 1 துண்டு 2 தான். உங்க மனசு தெரிஞ்சிடுச்சு. சோ குட் பை
இனிமே என்னோட போன்ல பேசவோ சந்திக்கவோ முயற்சி பண்ணாதீங்க, தெரிஞ்சதா? அதுகாரும் அமைதியாக இருந்த அவளது முகத்தில் ஒரு கடுமை தெரிந்தது. இல்லை, தெரித்தது என்று அவன் உணர்ந்தான். தப்படி எடுத்து வைக்க முயன்ற அவளது கை பற்றி உட்கார வைக்க எண்ணி அவள் புறமாய் நீட்டிய தன் கையை உடனே பின்னுக்கு இழுத்து கொண்டான். ஏனென்றால் தொட்டால் அவளுக்கு பிடிக்காது. திருமணம் ஆவதற்கு முன்னால் அவனது விரல் கூட தன் மீது படலாகாது என்று அவள் அவனிடம் திட்டவட்டமாய் தெரிவித்து விட்டிருந்தாள். ஊர்மி, ஊர்மி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையா நான் பேசுறது முழுக்க கேட்டுட்டு அப்பால ஒரு முடிவுக்கு வா. அவசரப்படாத ஊர்மி, ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காரு. நான் நின்னுகிட்டே கேக்குறேன், சட்டுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு உட்காருமா, நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே, அதுக்குள்ள அவசரப்பட்டு கோவிச்சுக்கிட்டா எப்படி? உட்காரு. ஊர்மிளா உட்கார்ந்தாள். உட்கார்ந்த தினசில் ஒரு வேண்டா வெறுப்பும் சினமும் தெளிவாய் தெரிந்தன. அவன் தனக்குள் சிரித்து கொண்டது போல் அவளுக்கு தோன்ற அவள் சற்றே வியப்படைந்தாள். எனினும் தனது எதிரொலியின் திண்மையை அவள் குறைத்து கொள்ள தயாராக இல்லை. நீங்க பேசுறதுக்கு முந்தி நான் கொஞ்சம் பேசணும். பேசு. அவசரப்படாத, பொறுமையா இருன்னு சொன்னீங்க. இப்பவும் அதையே தான் சொல்றேன். சரி, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. எப்படிப்பட்ட நிலைமையிலையும் எப்படிப்பட்ட நெருக்கடியோ இக்கட்டோ வந்தாலும் இவளை நாம கைவிடக்கூடாது. இவளை தவிர வேற யாரையும் மனசாலையும் நினைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற உறுதி உங்க மனசுல இருந்தா குழப்பம்ங்கிற ஒண்ணு எப்படிங்க வரும்? உடனேயே அவங்க பேச்சுல குறுக்கிட்டு உங்க எண்ணத்தை சொல்ல வேண்டியது தானே முறை. எனக்கு இந்த ஏற்பாட்டுல துளி கூட சம்மதமே இல்ல. ஏன்னா நான் ஒரு பொண்ணை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு. தங்கச்சிய கரையேத்திட்டு நாம பண்ணிக்கணும்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். அப்படிங்கறது எல்லாம் பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி போட்டு உடைச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் அப்படி செய்யல? எதுக்கு மௌனமா இருந்தீங்க? அந்த பொண்ணு செவப்பா அழகா இருப்பானதும் மனசுல ஒரு தராசு வந்து நின்னுடுச்சாக்கும், அதானே? அடி அம்மா, கடுகு வெடிக்கிற மாதிரி இல்ல பொறிஞ்சு தள்ளுற. பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. மனசுல ஒரு கற்பனை தராசு வந்ததும் என்ன நினைப்பீங்க? ஆம்பளைங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்த ஊர்மி மாநரந்தான், பிரமாதமான அழகியும் இல்ல. ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருக்காங்கிறத தவிர பெரிய அழகு எல்லாம் கிடையாது. இவ வெறும் ஸ்டெனோ, அவளோ கம்ப்யூட்டர் படிச்சிருக்கா. அப்படின்னு எல்லாம் அந்த பொண்ணு பக்கமா ஒரு தட்டு இறங்கிடுச்சுல்ல, அந்த குழப்பம்தான் உங்களுக்கு, வேற என்ன? நந்தகுமார் அடக்க மாட்டாமல் சத்தமாய் சிரித்தான். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு என்கிற கேள்வி தொக்கி நின்ற விழிகளால் அவள் அவனை சுட்டெரித்தாள். ஐயோ, எம்புட்டு கோபம் உனக்கு வருது? அந்த கண்ணகி சிலை இருந்த இடத்துல உன்னை நிறுத்தலாம் போல இருக்கே என்று அவன் சட்டென்ற முகத்தில் ஒரு முனைப்பை காட்டினான். இத பாரு ஊர்மி, நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சும்மா இல்லாததையும் பொல்லாததையும் அவுத்து விட்டேன். உடனே உனக்கு மனசு மாறிடுச்சே. அம்புட்டு தானா? லவ்வு கிவ்வுங்கிறதெல்லாம் சும்மாவா? இப்ப நான் சொன்னதெல்லாம் நான் உனக்கு வச்ச டெஸ்ட்டுமா. பரீட்சையில நீ தோத்து போயிட்ட ஊர்மி. ஊர்மிளாவின் முகத்து சீற்றம் தணிந்து அதில் ஒரு நிம்மதி புன்னகை தோன்றும் என்கிற ஆவலுடன் அவளை கண் கொட்டாமல் பார்த்தவாறு இருந்த அவன் மாறாக அவள் கண்கள் மேலும் அகன்று தன் மீது எரிச்சலை இன்னும் அதிகமாக உமிழ்ந்ததைக் கண்டு திகைப்படைந்து போனான். என்ன ஊர்மி இது, கோவமா பாக்குற? கோவம் மட்டும் இல்லைங்க, ஆத்திரம், எரிச்சல், வெறுப்பு. ச்சே, இம்புட்டு தானே இந்த மனுஷன் அப்படிங்கிற ஏமாத்தம் எல்லாமே என்னோட பார்வையில தெரிக்கிறத கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. உங்களைத்தான் எதுலையுமே ஆழமே கிடையாதே. இருந்திருந்தா இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன சோதிச்சு பாப்பீங்களா? அவன் சிறிதும் எதிர்பாராத இந்த எதிரொலியால் திண்டாடி போனான். அவனால் சட்டென்று பதில் சொல்ல இயலாது போயிற்று. உடனே உன் மனசு மாறிடுச்சுல்லன்னு கேட்டீங்கல்ல. என் மனசு மாறிடுச்சா இல்லையாங்கிறதெல்லாம் இப்ப தெரிய வாய்ப்பே இல்ல. எனக்கு கோபம் வந்தது என்னமோ நிஜம். அதை நான் மறைக்க விரும்பல. அம்புட்டு தானான்னு நாக்குல பல்ல போட்டு ஒரு கேள்வி கேட்டீங்களே, இப்ப அத நான் இல்ல கேட்டிருக்கணும்.
ஒரு பொண்ணை ஆழமா நேசிக்கிறப்ப இன்னொரு பொண்ணு இடையில வந்தா மனசு தடுமாறலாமா? அந்த தடுமாத்தமும் குழப்பமும் உங்களுக்குள்ள வந்துச்சு. எனக்கு எந்த தடுமாத்தமும் இல்ல, குழப்பமும் இல்ல. அதான் எல்லாமே உடான்ஸ்னு சொல்லிட்டேன்ல. எல்லாம் பொய்ங்கிறத இப்பதானே சொன்னீங்க. அதுக்கு முந்தின வினாடி வரைக்கும் என்ன பொறுத்த வரையில அது நிஜம்னு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிஜத்துக்கு நீங்க எதிரொலிச்ச விதம் எனக்கு கட்டோட பிடிக்கலைங்கிறது தானேங்க நிஜம். லவ் கிவ்ங்கிறதெல்லாம் சும்மாவான்னு வேற ஒரு அடாவடி கேள்வி கேக்குறீங்க. அதையும் நான் இல்ல கேட்டிருக்கணும். உங்க மனசுல இருக்கிறதா நீங்க சொல்லி இருக்கிற லவ் உண்மையான லவ்வா இருந்தா குழப்பம்ங்கிற வார்த்தைக்கே உங்க மனசுல இடம் இருந்திருக்காதில்ல. ஆனா உங்க மனசு அந்த அளவுக்கு தெளிவா இருக்கலையே. அவன் வாயடைத்து போயிருந்தான். தொண்டை குமிழ் ஏறி இறங்க அவன் அவளை வெறித்து பார்த்தான். உங்களுக்கு என் மேல ஆழமான லவ் இருந்தா குழப்பமே இல்லாம பட்டுன்னு உண்மைய உங்க அப்பா அம்மா கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் சொல்லியிருப்பீங்கன்னு தானே நான் நினைப்பேன். நான் நினைச்சதுல என்ன தப்புங்கிறீங்க? என் லவ்ல ஆழம் இல்லைன்னு வேற சொல்றீங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன உடனே கோவிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நடக்க தொடங்கிட்டியே, குட் பைன்னு வேற சொல்லிட்ட. அதுக்கு என்ன அர்த்தம்? தன்னை உண்மையா லவ் பண்ணாத ஒருத்தங்கிட்ட இருந்து விலகிடுறது தான் நல்லதுன்னு புத்திசாலித்தனமான முடிவுக்கு நான் வந்துட்டேன்னு அர்த்தம். அவன் மறுபடியும் வாய் இழந்து போனான். இன்னொன்னு, அது என்ன டெஸ்ட் அது இதுங்கிறீங்க? மனசுல உண்மையான அன்பு இருந்தா டெஸ்ட் வைக்கவும் சோதிச்சு பார்க்கவும் ஒருத்தருக்கு தோணுமா? என் மனசுல லவ் இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க? இந்த ஆளு நம்ம விட்டு விலகிட போறாருன்னு தெரிஞ்சதும் நான் இது பீச்னு கூட பார்க்காம அப்படியே என்ன மறந்து முழங்கால்ல முகத்தை பதிச்சுக்கிட்டு மனசே வெடிச்சு சிதறி போற மாதிரி விம்மி விம்மி அழணுமா? அப்படி ஒரு அழுகை அழுதாதான் எனக்கு உங்க மேல அன்புன்னு ஒத்துக்குவீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. அவள் எழுந்து கொண்டாள். அவனும் எழுந்தான். ஆனால் வழி மறித்து, சாரி ஊர்மி, என்னை மன்னிச்சிடு. ஏதோ விளையாட்டா ஒரு பொய் சொன்ன. நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்க்கணும்னு ஒரு குரங்கு புத்தி. மன்னிச்சிடு ஊர்மி என்றான். அவன் குரல் கரகரத்து கண்களும் கலங்கி இருந்தன. ஊர்மிளா நெகிழ்ந்து போனாள். சரி சரி, இதுவே முதலும் கடைசியுமான டெஸ்டா இருக்கட்டும். ஆணும் சரி பெண்ணும் சரி ஒருத்தரை ஒருத்தர் நம்பணும். அன்போட மறுபெயரே நம்பிக்கைதான். அது இல்லைன்னா தான் எதிராளியை சோதிக்க தோணும். பொண்ணுங்களை சோதிச்சு பார்க்கிற இந்த புராண காலத்து புத்திய விட்டுடுங்க. வாங்க போகலாம். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அவள் தனக்கு விதித்திருந்த கட்டுப்பாட்டை மறந்து அவன் தாவி அவள் கையை பற்றினான். அவள் தடுக்கவில்லை. 2003ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.